நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் மற்றும் பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை நிலைக்கு வருமாறு பரிந்துரைக்கப்படுகின்றேன். அங்க வந்துடும் கஷ்டம். நீங்க முன்னாடி அப்படியா இது பேக் வந்து எப்படி அவங்க எப்படி வருவாங்க? நீங்க கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க சபை, நீங்க கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க. அப்படியே யூ வடிவில் இருந்தீங்க, யூ வடிவில் இருந்தீங்க, நிர்வாகிகள் யூ வடிவில் இருந்தீங்க. அஇஅதிமுக நிர்வாகிகள் இப்போது டாக்டர் எஸ் எம் ஹைதராலி அவர்களுக்கு துன்ப தொகுப்பு வாழ்த்துறை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த இரண்டாம் ஆண்டு இத்தனை அதோடு மாநில முகமது ரசாதியும் டாக்டர் மூர் அவர்களும் அவர்களை பெற்றுக் கொள்கிறார்கள். டாக்டர் மூர் அவர்களுக்கு இப்போது அஇஅதிமுக நிர்வாகிகள் பூங்கொடுத்து இருக்கிறார்கள். அவர்களை பெற்றுக் கொள்வார் முகமது ரசாதி அவர்கள். சந்தோஷம். தேங்க்யூ. ரொம்ப நன்றிமா. எங்களோடு நாங்களும் இருக்கிறோம் என்ற இந்த அழைப்பை கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் உங்களுடைய எடுத்துத்தான் செய்த அமர்மாறு பணியை கேட்டுக்கொள்கிறோம். அவரை கூப்பிடுங்களேன். எல்லாரும் வந்து உட்காருங்க, இடம் இருக்கிற உட்காருங்க. எனக்கு கிடைக்காது. 2000க்கும் மேற்பட்ட சமூக வருவதன் காரணமாக உங்களுடைய இடத்தை நீங்கள் தேர்வு செய்வதற்கு முன்னோடியாக அடுத்த நிகழ்வாக சமத்துவம் போற்றும் இஸ்லாத்தின் 5 கடவுள்களில் ஒன்றான ரமலான் மாண்டுகளை எடுத்துச் செல்லும் உரிமையை பெறுவால் பாடல் வெளியீடு முயற்சி இரவில் போட்டி நடைபெற உள்ளது. இந்த பாடலை ஸ்டீபன் ரசாலி அவர்கள் தயாரித்து வழங்குகிறார். இதனை இசையமைத்து தயார் செய்தவர் அவர்கள் இசையமைப்பாளர் அவர்கள் பாடலை எழுதியுள்ளார். இந்த பாடலை பாடிய முகேஷ் அவர்கள் எடிட்டிங் ஏகம் ரஷீத் அவர்கள் வெளிப்பகுதியில் நிறைந்தவர்கள். இந்த சமுதாய நிறுவனத்தின் தளர்த்திருந்த சமுதாயத்தை கொண்டாட இந்திய ரமலான் நல்வாழ்த்துக்களோடு இந்த பாடலை வெளியிடுவது தேசம் அவர்கள் சேர்மன் அதனை பெற்றுக் கொள்கிற அவர்களுக்கு சமயம் தமிழ்நாடு நண்பர்கள் வழங்கினார். உதயநிதி ஸ்டாலின் கார்த்திக் அவர்கள் இதை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு சமயம் தமிழ்நாடு நண்பர்கள் வழங்கினார். உதயநிதி கார்த்திக் அவர்கள் இதை பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்களோடு டாக்டர் முனி அவர்களும் அலி ரசால் அவர்களும் இணைந்து அதை செல்லுமாறு பணியை பெற்றுக் கொள்கின்றனர். மணிக்கார் அவர்களும் அவரை பெற்றுக் கொள்கிறார்கள். அதே அறிவிப்பு திரும்ப சொல்ல சொல்றாப்ல. பாடலை வெளியிடுகிறார்கள். இப்போது வெளியீடு செய்வார் சென்னை ஹைதராபாத் சேர்மன் டாக்டர் எஸ் எம் ஹைதராபாத் அவர்கள். அதனை பெற்றுக் கொள்பவர்கள் கலைஞர் சரவணன், தமிழ்நாடு நண்பர்கள் ராம்குமார், உரிமை கார்த்திக் அவர்கள். அதனை வழங்குபவர்கள் அதை ரிலீஸ் செய்தவர்கள் முனீர் டாக்டர் முனீர் நீலகிரி சாதி அவர்கள். அந்த பக்கம் பேசுங்க. அந்த பக்கம் காரணம் அங்கிட்டு பேசாதான் எல்லாரும் தெரியும். இங்க நீங்க போட்டோ எடுத்து ஒண்ணு இங்க நின்னுங்க. சரி இந்த இடத்துல நின்னுங்க. இங்க வரப்போ இது யாரு? இது யாரு உங்களையா? கோபால் சார் இது உங்களையா? இது யாரு? போன் இருக்குமா? 2 ஆண்டு விற்பனை சீர்திருத்தமாக ஏற்பாடு செய்த டாக்டர் எஸ் எம் ஹைதராலி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு நிகழ்ச்சியை தொடர்ந்து மாபெரும் விற்பனையை பற்றி பேசுவதற்கு முகமது ரசாதி அவர்களை அன்புடன் இந்த வாய்ப்பை வழங்குமாறு தமிழகம் கேட்டுக்கொள்கிறோம்.
ஆமா ஃபர்ஸ்ட் கிராத் ஓதி மசூத் தொடங்கியதற்கு மசூத் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا هو الذي أنزل السكينة في قلوب المؤمنين ليزدادوا إيمانا ولله جنود السماوات والأرض وكان الله غفورا رحيما صدق الله العظيم. தேசியத்திலிருந்து மூடுதல் செய்திருக்கின்ற சகோதரர்கள் சகோதரர் வந்து அமீதமான இடத்தில் நீங்க கூப்பிடுங்க அது நம்ம நாள் தான் உருதுல பேசுங்க உருதுல பேசி அவங்க வந்து உட்கார சொல்லிட்டு அப்படி பேசுங்க இல்ல தமிழ் ரெண்டு பேசுங்க அது வேலை செய்யுமா ஆமா இது வேலை செய்யுமா வருமா அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு மைக் எங்க இதுல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العزيز الحكيم. الحمد لله وكفى والصلاة والسلام على سيد المصطفى وعلى آله المصطفى أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لا تزر وازرة وزر أخرى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشق تمرة فإن لم تجدوا فبكلمة طيبة أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, மேலும் இந்த இஃப்தார் நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கும் இஸ்லாமிய மக்களே, இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் நம்மளுடைய டிவிஎஸ் குழுமம் தார்களும், அதிலும் குறிப்பாக இந்த இஃப்தார் விழாவினை
ஏற்பாடு செய்திருக்கும் நம்முடைய பாசமிகு மக்கள் செல்வர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்களுடைய உள்ளத்திலே இடம் பிடித்திருக்கும் நம்மளுடைய டாக்டர் SM ஹைதர் அலி அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக ஒழுங்கெடுத்து செல்வதற்காக நம்முடைய மக்கள் சேவை மையத்தினுடைய தலைவர் அலிபாய் அவர்களே, இந்த நிகழ்விற்கான சிறப்பு அழைப்பாளராக வந்து வருகை தந்திருக்கும் மிஸ்கினுடைய பொறுப்பாளர் தலைவர் டாக்டர் முனீர் அஹ்மத் அவர்களே, இந்த நிகழ்ச்சி என்பது இஃப்தாருடைய நிகழ்ச்சி. दोस्तों बुजुर्गों, ये हमने ये जमा किया कि इफ्तार पार्टी के लिए हम जमा हो रहे हैं कि इफ्तार पार्टी हर मुल्क में होता है, हर मुल्क में इफ्तार पार्टी होता है कि अपने अपने इस्तेदाद पर, माल की, दौलत की उसद पर अपने अपने आदमी बनाता है। आज सियासी लोग भी ये बनाने के लिए नया चारा बना लिया कि इफ्तार पार्टी सियासी लोग भी अभी चारा बना लिया कि इफ्तार पार्टी करने में लोग बहुत खुशी है कि इसलिए इफ्तारी करना है, इसलिए पूरे मुसलमान लोग और गैर मुसलमान लोग इसमें शामिल होते हैं और पार्टी बनाते हैं। लेकिन इस्लाम और एक बात भी इस रोजे महीने में हमको भूलना नहीं, सहरी का इंतजाम, सहरी का खाना इस्लाम में कहता है इन्ना मिनल सहरी ला बरका, सहरी खाने में बरकत है कि ज्यादा से ज्यादा बाहर मुल्क में जो रहते सहरी का मौका नहीं मिलता, 12 बजे खा लेते, सो जाते और सुबह में नियत रख लेते। ये आदत हो जाता है कि यहाँ पे रहने वालों को बोलते कि हम भी सहरी कर दिया, सहरी नहीं किया बल्कि आशा किया। आपने क्या कर दिया? रात का खाना खाया, वो रोजे के लिए सहरी खाना नहीं खाया। कि सहरी खाना वो होता है कि अजान, सुबह का अजान और सहरी खाने के दरमियान 50 आयत पढ़ने तक मौका मिलता है। उतने बहुत सादे सीधे खाना, उतने सादे सीधे वक्त पे सहरी करके रोजा रखना। अल्हम्दुलिल्लाह आज लोगों के अंदर इतना बेदारी आ गया है कि सहरी का भी इंतजाम करते हैं। अल्हम्दुलिल्लाह मकसद ये है रोजा खोलने का। रोजा क्यों रखते हैं रोजा? पहले हम ये सोचना चाहिए, लोग बोलते हैं कि रोजा रखे तो सेहतमंदार हो जाते हैं और डॉक्टरमंद लोग बोलते हैं रोजा रखने से आदमी सेहतदार बनता है और हकीमी बोलते हैं रोजा रखने से आदमी तंदुरुस्त हो जाता है। ऐसे कई लोग अपने ईजाद के वजूद पर हुक्म बिना नाफिज कर देते हैं। लेकिन अल्लाह मियां ने क्या कहता है, परवरदिगार आलम में क्या करता है, ये मुस्लिम को रोजा नाफिज करके हुक्म में क्या बताता है? ये सिर्फ यकी है हुक्म ताअब्बुदी। अल्लाह अपने बंदे से बंदगी चाहता है कि मेरा हुक्म को कौन ताबेदार करेगा,
कौन नमाज पढ़ेगा, कौन रोजा अदा करेगा, कौन हज करेगा, कौन ज़कात दिएगा। तो ये अल्लाह जल्ल शानहु तआला उस कानून को नाफिज करने से अपने कानून को दावेदार करने वाले कौन है? मुसलमान भाइयों में से कौन है अल्लाह की बंदगी करता है, अल्लाह की नाशुक्रिया करता है? अल्लाह की बंदगी करता है या अल्लाह की नाशुक्रिया करता है? कि अल्लाह की शुक्रिया अदा की इजहार करना चाहिए कि हम रोजा रखना चाहिए। अगर डॉक्टर लोग कहे बदन पे दुरुस्त है, हकीम लोग कहते एक बदन पे अच्छे तंदुरुस्त ला आता है रोजा, कहने वाले कह दीजिए मैं रखता हूं अल्लाह के लिए, अल्लाह के हुक्म है मैं रखता हूं। पहले हमारा नीयत को साफ रखना चाहिए, पहले हमारा नीयत को साफ रखना चाहिए। ये रोजे से क्या होता है, अंदरूनी हिस्सा से आदमी तब्दीली पैदा हो जाता है। கண்ணியமானவர்களே, நாம இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நோன்பு வைக்கிறோம், எதுக்காக வேண்டி வைக்கிறோம்? டாக்டர் எல்லாம் சொல்றாங்க நாங்க நோன்பு வச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது, இன்னும் நாட்டு வைத்தியர் சொல்றாங்க நீங்க நோன்பு இருந்தா உங்க உடம்புல ரொம்ப ஆரோக்கியம் வரும், அதனால நாங்க நோன்பு வைக்கிறோம்। கண்ணியமானவர்களே, டாக்டர்கள் 1000 சொல்வார்கள், மருத்துவர்கள் 500 சொல்வார்கள், ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நோன்பு வையுங்கள் என்று சொல்கிறது। அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டால், எனவே நாம் நோன்பு வைக்கிறோம்। அல்லாஹ்வுடைய கட்டளை தொழுக சொன்னார், அல்லாஹ்வுடைய கட்டளை ஜகாத் கொடுக்க சொன்னார், அல்லாஹ்வுடைய கட்டளை நோன்பு இருக்க சொன்னார், அல்லாஹ்வுடைய கட்டளை, எனவே நாம் நோன்பு இருக்கிறோம்। நோன்பின் காரணமாக என்ன வெளிப்படுகிறது, தொழுகையின் காரணமாக என்ன வெளிப்படுகிறது? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க நாம் கட்டுப்படுவதன் காரணமாக நாம் அடியார்கள் என்பதை அதன் மூலமாக நிரூபணமாகிறது। அடியார்கள் என்பதை நோன்பு வைப்பதன் மூலமாகவும் தொழுகுவதன் மூலமாகவும் ஜகாத் கொடுப்பதன் மூலமாகவும் நிரூபணமாகிறது। நாம் அடியார்கள் என்பதை, அடிமைத்தனத்தை நாம் வெளிப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு நாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும்। நாம் அடியார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள், நாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள்। நாம் பணக்காரராக இருந்தாலும் சரி, நாம் ஏழையாக இருந்தாலும் சரி, அல்லது நடுத்தரவாதியாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய கட்டளையின் மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்। கண்ணியவான்களே, இந்த கட்டளை எதற்கென்று சொன்னால் அடியாரை பார்த்து, இந்த கட்டளை எதற்கென்று சொன்னால் அடிமைத்தனத்தை அல்லாஹ் விரும்புகிறார், அடிமைத்தனத்தை அல்லாஹ் விரும்புகிறார்। தன்னுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட முஹம்மத் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்கிறார், தன்னுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்। ஏனென்று சொன்னால் அவர் அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்। கண்ணியமானவர்களே, நாம் பணக்காரர்கள், நான் பெரிய தொழிலதிபர், நான் பெரிய வியாபாரி என்ற இஸ்லாம் சொல்வதை காட்டிலும் இஸ்லாம் விரும்புகிறது நமக்கு மத்தியிலே அல்லாஹ்வின் அடிமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் அடியாராக இருக்க வேண்டும்। என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த முஸ்லிம்களை படைத்ததின் நோக்கமே வணங்குவதற்காக வேண்டித்தான்। நாம் எவ்வளவு தான் வியாபாரம் செய்தாலும் சரி, நாம் எவ்வளவு தான் நம்முடைய தொழில்துறை உத்தியோகத்திலே முன்னேறி சென்றாலும் சரி, ஆனால் நாம் அல்லாஹ்வுக்கு எப்பொழுதுமே அடிபணிந்து நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான், அல்லாஹ்வும் இதை விரும்புகிறான்। ஏனென்றால் பெருமை அடிப்பவரை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடப்பதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை। நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹது மலை அளவு தங்கத்தை கொடுத்திருந்த போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சாப்பிட்டு
மறுநாள் பசித்திருந்து அந்த பசித்திருப்பதன் மூலமாக இறைவனை நினைப்பதே சிறந்தது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி வைத்தார்கள் மக்களுக்கு. எனவே நாம் அனைவரும் நோன்பின் மூலமாக அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அனைவர்களும் ஏழைகளுடைய உணர்வை நாம் மதிக்க தெரிந்திருக்க வேண்டும். அந்த ஏழைகள் பசித்திருந்தால் அவர்களுக்கு என்னென்ன உணர்வுகள் ஏற்படும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உணவு உண்ணாமல் இருப்பதன் காரணமாகத்தான் உண்ணா விரதம் என்று மாற்று சகோதரர்கள் இருக்கிறார்கள். உணவு உண்ணாமல் இருப்பதன் காரணமாகத்தான் உண்ணாவிரதம் போராட்டம் என்று தொழில்துறையிலே முதலாளிகளிடத்திலே சாதிப்பதற்காக வேண்டி மக்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உண்ணாமல் இருப்பது என்பது இருக்கிறது, இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் மனிதன் தன்னால் என்ற அளவுக்கு தனக்கு கொடுத்துவிட்டு தனக்கு மீதி இருப்பதையும் அல்லது தன்னிடத்தில் இருப்பதையும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுவதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் இறைவன் சொல்கிறான் எனக்காக வேண்டி நோன்பு இரு. இந்த நோம்பின் காரணமாக எனக்காக வேண்டி நீ நோன்பு இருந்தால் என்னுடைய அச்சத்தை நீ உள்ளத்திலே பெற்றுக் கொள்வாய் என்று அல்லாஹ் சொல்கிறார். நான் தொழுகிறேன் என்று சொன்னால் இவர் தொழுகையாளி என்று சொல்லிவிடலாம். நான் தர்மம் செய்கிறேன் என்று சொன்னால் இவர் கொடையாளி என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் நான் நோன்பாளி என்று சொல்வதை எப்படி யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் தான் இவர் நோன்பு வைத்திருக்கிறார் என்பதை தெரியும். அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் தான் இவர் நோன்பு வைத்திருக்கிறார் என்று தெரியும். அல்லது அந்த அடியானை சொன்னால் ஒழிய அது தெரியாது. எனவே அல்லாஹ் இந்த கூலியை கொடுக்கும் பொழுது இந்த நோன்புக்கு என்ன கூலி கொடுக்கிறான்னு சொன்னால் அடியானுக்கு நோன்பு வைக்கக்கூடிய அடியானுக்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியமானவர்களே, நானே கூலி கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு நாள் நோன்பு வைத்தால் என்ன நன்மை? அல்லாஹ் ஒரு நாள் நோன்பு வைப்பதன் காரணமாக அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து 70 வருடங்கள் தூரமாக்கி விடுகிறார். கண்ணியமானவர்களே, நாம் இந்த நோன்பு சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நோன்பை மிகப்பெரிய ஒரு இறைவனை நெருங்கக்கூடிய ஒரு சாதன பொருளாக இருக்க வேண்டும், அதையாக மாற்ற வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை நமக்கெல்லாம் SMS டாக்டர் ஹைதர் அலி அவர்கள் நமக்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி வருடம் குவைத் மக்களுக்காக வேண்டி நோன்பு திறக்கக்கூடிய விசேஷத்தை நமக்கு முன்னால் ஏற்படுத்துகிறார். ஆனால் இது அல்லாமல் அமைப்புகளுக்கும் கொடுக்கிறார். அவருடைய ஆயுளுக்காக, இந்த டிவிஎஸ் கார்கோக்காக, டிவிஎஸ் டிராவலுக்காக, டிவிஎஸ் சார்பாக நடத்தப்படக்கூடிய உம்ரா சர்வீஸிற்காக நீங்கள் எல்லாம் துவா செய்ய வேண்டும். இந்த நோன்பு நன்னேரத்திலே உங்களுடைய துவாவை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய ஆயுளிலையும் அவருடைய குடும்பத்தாரிடத்திலையும் அதற்காக வேண்டி உழைக்கின்ற ஊழியர்களுக்கும் அதற்காக வேண்டி பாடுபடுகின்ற நண்பர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சுகத்தை தர வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே இறையஞ்சுங்கள். நாங்கள் வருடம் இப்படி செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டவனாக நோன்பாளிகளுடைய துவாவிலே மறந்து விடாதீர்கள், என்னையும் அதுவும் இந்த டிவிஎஸ் குழுமத்தையும் மறந்து விடாதீர்கள் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியவனாக வாய்ப்பளித்ததற்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மிக்க நன்றி மௌலவி முகமது அலி ரசாலி அவர்களே. நிகழ்ச்சியை தொடர்ந்து மிஸ்டுடைய தலைவர் டாக்டர் முனீர் அகமது அவர்களை உங்களுடைய வாழ்த்துரைக்கு போடு அளிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقال النبي صلى الله عليه وسلم من فطر صائما كان له مثل أجره غير أنه لا ينقص من أجر الصائم شيئا. صدق رسوله الكريم. கணிதத்துக்கும் பெருமைக்குரிய
டாக்டர் ஹைதர் அலி அண்ணன் அவர்களே, இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி முகமது ரஷாதி அவர்களே, குவைத் தமிழ் சேவை மையம் முக்கிய பொறுப்புதாரி அலிபாய் அவர்களே, மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, பல்வேறு அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்கள்களே, முஹிப்பீன்களே, பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை நேரத்து முகமனை தெரிவித்து என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஃபضல், நாட்களில் மிகச்சிறந்த நாளான இந்த ஜும்மா நாள் அன்று மிகச்சிறந்த மாதத்தில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு அமலை செய்தவர்களாக, நோன்பு நோற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எதிர்பார்த்து நோன்பு திறக்கக்கூடிய நிலையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அதுக்கு முன்னதாக ஒரு சில உபதேசங்கள் செய்வதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கனவான்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், எவர் ஒருவர் நோன்பு திறப்பதற்காக ஒரு நோன்பாளிக்கு ஒரு உதவி செய்வாரோ, உணவு கொடுப்பாரோ, பானம் கொடுப்பாரோ, உண்பதற்கு ஏதாவது கொடுப்பாரோ, நோன்பு திறப்பதற்கு ஏதாவது உதவி செய்வாரோ, அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த நோன்பாளிக்கு கொடுக்கக்கூடிய அதே சவாபை அந்த கொடுத்தவருக்கும் கொடுக்கிறான். அதனால் நோன்பாளியோட நோன்பிலிருந்து எந்த குறையும் ஏற்படுத்துவதில்லை, அதே போல கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இன்று இந்த களத்தை நான் காண்கிறேன். மஜ்லிஸ் இஹ்யா சுன்னா குவைத் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு பல்லாண்டுகளாக இந்த குவைத்தில் செயல்பட்டு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த களம் ஒரு மார்க்க களமாகவே நான் காண்கிறேன். மரியாதைக்குரிய மர்ஹூம் டிபி அப்துல் லத்தீப் காசிமி அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் ஹைதர் அலி அவருக்கு மிகவும் நெருக்கமான பிரியத்திற்குரிய ஒரு மாமனிதராக இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பள்ளி இல்லாத நேரத்தில் இந்த பள்ளியில இந்த இடத்துல நாங்கள் தொழுகை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பல ஆண்டுகளுக்கு முன்பாக இதே களத்தில் நீங்கள் எப்படி அமர்ந்திருக்கிறீர்களோ இதே போல ஈது தொழுகை அமர்ந்து ஈது தொழுகை நடத்தினோம். அண்ணன் அவர்களும் எங்களோடு சேர்ந்து ஈது தொழுதார்கள். இதே களத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய மர்ஹூம் மௌலானா டிபி அப்துல் லத்தீப் காசிமி அவர்கள் நின்று தொழுகை நடத்திய இடம் இந்த இடம். தொழுகை நடத்தப்பட்ட இடம் பரக்கத்தான இடம். தானங்களிலே சிறந்த தானம் அன்னதானம். இன்று நோன்பாளிகளுக்காக உணவு கொடுக்கப்பட வேண்டி உணவு கொடுக்கிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த தளம் பரக்கத்தான ஒரு களம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு முன்னதாக நான் பார்த்தேன், உம்ரா ஹஜ் செல்வதற்காக பயண வாகனங்கள் நின்று கொண்டிருந்த பரக்கத்தான தளம். மார்க்க விஷயங்களுக்காக இந்த தொழில் ஸ்தாபனம் இதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தானதாக ஆக்கிவிட்டான். அந்த ஒரு மாமனிதர், அந்த தூய்மையான எண்ணம், எந்த ஒரு மாமனிதர் எந்த ஒரு மூமின் தூய்மையான முறையில் இருக்கிறாரோ அவரை சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் தூய்மையாகவே இருக்கும், நல்லதாகவே நடக்கும், நல்ல விஷயங்களாகவே நடக்கும். தொழுகை நடக்கும், நோன்பு நடக்கும், ஹஜ்ஜு நடக்கும், உம்ரா நடக்கும், எல்லா விஷயங்களும் நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். கணவான்களை, பெரியோர்களே, நாமெல்லாம் ஒரே ஒரு தாய் தந்தையிலிருந்து வந்த மக்கள் தான். நாம் அனைவரும் சகோதரர்கள் தான். இஸ்லாத்தில் சிறந்தது என்னவென்று கேட்டால் பசித்தவருக்கு உணவளித்தல். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கட்டும், சிறியவரோ பெரியவரோ, முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ, எந்த நிலையில் இருந்தாலும் அவருக்கு ஒரு பசி வரும் இல்ல, அவருக்கு ஒரு வயிறு இருக்குல்ல, அந்த பசிக்கு உணவளிப்பவர் தான் சிறந்தவர். யார்? இஸ்லாத்தில் சிறந்தவர். இஸ்லாத்தில் சிறந்ததே என்ன? பசித்தவருக்கு உணவளிப்பது, தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் முகமன் கூறுவது, ஒரு பை சொல்றது, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது, சலாம் சொல்றது, இதெல்லாம் சொர்க்கத்தின் பண்புகள். சொர்க்கத்தில் சென்று பார்த்தால் ஒவ்வொருத்தர் பார்த்தோன்னா முகமன் தான் இருக்கும். சலாம் 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 சலாம். அங்க உணவுகள், விதவிதமான உணவுகள் சொர்க்கத்தில் இருக்கும். அந்த இஸ்லாத்துடைய பண்புகள்ல, அடிப்படை பண்புகள்ல தான் இஸ்லாத்துடைய பண்புகளே. இஸ்லாத்தில் சிறந்தது என்ன என்று கேட்டால் பசித்தவருக்கு உணவளித்தல், தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் முகமன் சொல்லுது. இதான் ரெண்டு விஷயம் தான் முக்கியமான விஷயம். நல்ல கவனத்தில் வச்சுக்கங்க. இஸ்லாத்துடைய அடிப்படை பண்புகள், அஹ்லாக்குகள். இஸ்லாம் என்றாலே நற்குணம் தான்.
ஒரு நற்குணம் இல்லாத ஒரு மனிதன் ஒரு முஸ்லீமாக, ஒரு மூமினாக, ஒரு இஸ்லாமியனாக கணக்கிடப்பட மாட்டார். அவர் பேரளவில் முஸ்லீமாக இருப்பார். அவருடைய அஹ்லாக் இருக்காது, அவருடைய நற்குணங்கள் இருக்காது. அந்த நற்குணங்கள் தான் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மாபெரும் ஒரு 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 பேற்றை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. சொர்க்கத்துக்கு செல்வதற்காக உங்களுடைய நல்ல விஷயங்கள் மீசான் என்று சொல்லக்கூடிய அந்த தராசில் நிறுத்தப்படும் பொழுது உங்களுடைய அஹ்லாக்குகள் தான் மிக உயர்ந்த கனமான ஒரு நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு அம்சமாக காரணியாக திகழ்ந்து விடும் சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ், இன்று அந்த அடிப்படையில் உணவு கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. சொர்க்கம் நரகத்தில் சென்று இன்டர்வியூ பண்ணி கேட்பாங்களாம் மலக்குகள், சொர்க்கத்தில் நீங்க வந்தீங்க, எந்த விஷயம் உங்களுக்கு சொர்க்கத்தில் நுழைய வச்சது? அதே போல நரகத்தில் போய் கேட்பாங்களாம், நரகத்தில் வந்து சேர்ந்துட்டீங்களே, எதனால் நீங்க வந்து சேர்ந்தீங்க? நீங்க நாங்கள் இறைவனை தொழ மாட்டோம், உணவளிக்க மாட்டோம், யாருக்கு உணவு கொடுக்க மாட்டான், வகையிலா இருப்பான், அவர் கஞ்சனா இருப்பான், அவனுக்கு கொண்டு எந்த பிரயோஜனம் இல்லை. இறைவன் தாராளமானவன், பெருந்தன்மையானவன், கேட்பவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட பெருந்தன்மையான அந்த குணம் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். இதைதான் இறை குணம், இறை பண்பு. உணவளித்தல் இறை பண்பு, அன்பு செலுத்துதல் இறை பண்பு, உதவி செய்தல் இறை பண்பு. அப்படிப்பட்ட மிக உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக எத்தனையோ மக்கள் நம்மளோடு இருக்கிறார்கள். அதனுடைய குறிப்பிட்ட நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் ஹைதர் அலி அவர்கள் எல்லா நல்ல விஷயத்திலும் எந்த விஷயத்தை போய் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லைங்கிற வார்த்தையை அவர்கிட்ட நான் இதுவரை கேட்டதில்லை. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயத்தை கேட்கும்போது நல்ல விஷயத்துக்கு என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் கண்டிப்பாக செய்வேன். அல்ஹம்துலில்லாஹ், அதன் அடிப்படையில் இங்கே குவைத்தில் மட்டும் இல்லை, நம்ம புலம்பெயர்ந்து வாழ்கிறோம். லட்சக்கணக்கான மக்களுடைய இதயங்களை குடிகொண்டிருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் ஹைதர் அலி அவர்கள் ஒரு விஷயத்தை கூப்பிட்டாங்கன்னா நேற்று முடிவு பண்ணாங்க, முதல் நாள் தான் முடிவு பண்ணாங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா அமைப்புகளும் உதவி செய்யக்கூடியவர், நல்ல விஷயங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். எவர் ஒருவர் தன்னுடைய பொருளிலிருந்து, உழைப்பிலிருந்து மற்றவருக்கு உதவி செய்வாரோ அல்லாஹ் தாலா அதுக்கு பல மடங்காக கொடுக்குறான். ஒரே ஒரு நன்மைக்கு 10 மடங்கு அல்லாஹ் தாலா கொடுக்குறான். இது இறைவனுடைய வாக்கு. மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பா அம்பதத் சபஅ ஸனாபில் ஃபீ குல்லி ஸும்ரத்தின் மியத்து ஹப்பா வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாஸிஉன் அதீம். இறை வழியில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய அந்த செலவினங்களுக்கு இறைவன் உதாரணமாக கூறுகிறான். அதுக்கு ஒரு வித்தை உதாரணமாக கூறுகிறான். ஒரே ஒரு விதையை நீங்கள் பூமியில இட்டால் அதிலிருந்து ஒரு செடி கிளம்புகிறது, அதிலிருந்து ஒரு தாவரம் வெளிக்கிளம்புகிறது, அதிலிருந்து 7 கதிர்கள் முளைப்பிக்கப்படுகிறது. அந்த 7 கதிர்களும் ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்கள் இருக்கிறது. நீங்கள் பார்க்கவில்லையா? ஒரு வித்தை போட்டால் ஒரு 700 கொடுக்கவில்லையா? இறைவனுடைய பண்பை நீங்கள் பார்க்கவில்லையா? இதுக்கு மேலாக நான் கொடுப்பேன் என்பதாக தர்மத்துக்கு உதாரணமாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அப்படிப்பட்ட தர்மம் இன்று மிகப்பெரிய சாட்சியாக நாம் எல்லா இடத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சாதாரண ஒரு விஷயமாக, சாதாரண ஒரு வேலையாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை மிகச்சிறந்த வேலையாக நாடு கடந்து பல இடங்களிலும் அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய உதவியில மரியாதைக்குரிய டாக்டர் ஹைதர் அலியுடைய சிறப்பு, அவருடைய கொடைத்தன்மை எல்லா இடங்களிலும் பரவி இருக்குது. அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தில் அவருக்கு எல்லா சிறப்புகளும் கொடுக்க வேண்டும் துவா செய்கிறோம். அதே போல மிஸ்குக்கும் அவங்க தொடர்ச்சியாக நம்ம உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய 27 நம்ம 2வது 10ல் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 3வது 10ல் 10 நாளும் இன்ஷா அல்லாஹ் சஹருடைய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் மிஸ்கோட பள்ளியில் ஹவலியில் 30 நாள் இஃப்தார் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதே போல் கடைசி 10ல் 10 நாளும் வந்து சஹருடைய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 27 அன்னைக்கு ஏறக்குறைய 300லேருந்து 400 பேர் சஹர் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதோட ஏற்பாடு நம்முடைய டாக்டர் ஹைதர் அலி அவர்கள் செய்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியிலும் தாங்க வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று மிஸ்கின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நிகழ்ச்சியில் பேச வாய்ப்பளித்ததற்கு என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் ஹைதர் அலி அவர்களுக்கும் டிவிஎஸ் குடும்பத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்குறு தாவனா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. மிக்க நன்றி டாக்டர் முனீர் அகமது அவர்களே. நிகழ்ச்சியை தொடர்ந்து மக்கள் சேவகன் அலிபா எங்கிருந்தாலும் மேடைக்கு வந்து உங்களுடைய வாக்குரை வழங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அலிபாய் நிகழ்ச்சியை தொடர்ந்து அனைவரும் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த எம்ஏ ஹைதர் குரூப் டிவிஎஸ் கார்கோ டிவிஎஸ் டிராவல்ஸ் உடைய சேர்மன் டாக்டர் எஸ்எம் ஹைதருடைய மாபெரும் உரை இப்போது உங்களுக்கு. டாக்டர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அனைவரும் அமைதியாக இருந்து உங்களுக்குள்ள இடத்தை நீங்களே தேர்வு செய்து, இன்னும் சிறிது நேரத்தில் நோன்பு திறக்க நிகழ்ச்சி இருப்பதால் அவர்களும் அமைதியாக இருந்து துஆ கேட்டு இந்த நிகழ்ச்சியை வெற்றியாக ஆக்கி தருமாறு பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
உங்கள் அனைவர் மீது இறைவன் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமில் தன்ஸீலில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلق نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العليم. இறைவனின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இந்த நோன்பு நேரத்தில் நம்மளுடைய எந்த அளவு இறைவன் பரக்கத்தை கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இப்போ ஒரு நேரத்தில் நம்ம எல்லாம் வந்து நோன்பு திறக்க வந்திருக்கிறோம். அது இந்த டிவிஎஸ் வளாகத்தில் நோன்பு திறக்கிறது போன வருஷம் 4 வாரமும் செஞ்சுருந்தோம். ஆனால் இந்த வருஷம் நம்முடைய சீஃப் கெஸ்ட்டுகள் நிறைய பேர் வந்திருந்தனால, நம்ம தஸ்பா டீச்சர் சொசைட்டியில் வச்சு நடந்ததுனால நம்ம இந்த வாரம் இங்கே வச்சுருக்கிறோம். அங்கே வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஆனால் இங்கே என்னுடைய கணக்கு தெரியும், ஒரு 2000 பேர் கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் 2000 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்குது. பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் பள்ளியில் தொழுவலாம். இங்கே மேலேயும் தொழுவ வச்சுருக்குது. உங்களுடைய தொழுகையும் தொழுதுட்டு நல்லா வந்திருக்கிற லீவை வந்து நல்லபடியாக கழிச்சிட்டு போகணும். இதில் உங்களுக்கு சில அறிவான விஷயங்கள், அதாவது வந்து அறிவு ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் படைக்கப்பட்டான்னு சொன்னால் அறிவு, அதை வந்து நம்ம சொல்கிறோம் நம்முடைய 6வது அறிவு. எல்லா வஸ்துவோட நமக்கு ஒரு அறிவை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறான். அந்த அறிவை நம்ம யூஸ் பண்ணினாக்க நம்ம ஜெயிக்கலாம். இந்த உலகத்தில் எதையும் ஜெயிக்க முடியும். என் வாழ்க்கையில் நடந்தது. அதனால நான் சொல்கிறேன், நான் இங்கே வந்திருக்கிற நிறைய டிரைவர் வந்திருப்பாங்க, வீட்டு டிரைவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. அவர்களுக்கு நான் முக்கியமாக சொல்கிறேன், நம்ம டிரைவர் ஆகிட்டோம், நம்ம படிக்கலை, நம்ம ஒன்றுமே படிக்கலை, நம்ம ஒரு 7-8வது கிளாஸ் தான் படிச்சிருக்கிறோம். நம்மெல்லாம் மற்றவங்க மாதிரி முன்னேற முடியாது, டிவிஎஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி நம்மளால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அவர்களுக்காக தான் இந்த புத்திமதி நான் சொல்கிறேன். நான் இதே பள்ளியில் இங்கே நிற்கிறேன்ல, இந்த இடத்துல இந்த பள்ளி ரவுண்டப்பாடு பள்ளி இருக்குல்ல, ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சாப்பாடு 3 வேளை சாப்பாடு, 1 வேளை சாப்பாடு எனக்கு சரியான கிடைப்பு இல்லை. ஏன்னா நான் வீட்டை விட்டு வெளியில் ரிலீஸ் வாங்கிட்டு வந்துட்டு நான் வேலை தேடி அலைஞ்சிட்டு என் கையில் சோப்பில் ஒரு பைசா இல்லாமல் இந்த பள்ளிவாசலில் வந்து இருந்துட்டு அங்கே இருக்கிற பேர்ச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு நான் ஒரு மாதம் இதுதான் என்னுடைய உணவாகவும் போயிட்டு இருந்தது. வேலை கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய பேர்கிட்ட நான் காசு கேட்டு அங்கங்கே போய் நான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன். இதை சொல்றதுக்கு நான் வெட்கப்படலை. ஏன்னா நாளைக்கு நீங்களுக்கும் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரலாம். அப்போ ஹைதரை நினைக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. ஹைதரை அப்போ நினைக்கணும். நம்ம ரிலீஸ் வாங்கலாம், வெளியே வரலாம். என் பொண்டாட்டி என்ன சொன்னா, எங்க அம்மா சொன்னாங்க, நீ ரிலீஸ் வாங்கிறாத, இந்த கிடைக்கிற 20,000 ரூபாய் போதும், இதை மாசம் மாசம் அனுப்பினாலும் நாங்கள் சமாளிச்சுக்கிறோம்னு சொன்னாங்க. நான் நினைச்சேன், சாதாரண மனுஷன்லாம் ஒரு மஞ்சப்பையை தூக்கிட்டு சென்னைக்கு வந்தவன்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான். அவனை மாதிரி ஏன் நம்ம ஆக முடியாதுன்னு நான் நினைச்சேன். அதுக்காகத்தான் நான் முயற்சி பண்ணேன். இப்ப சாதாரண கண்டக்டர் இருந்த ரஜினிகாந்த் இன்னைக்கு பெரிய இதா இருக்கிறான். சாதாரண ஒரு எப்படி சொல்ற இளையராஜா, பாரதி ராஜா, பாக்கியராஜ் இவங்களே எடுக்கலாம். இன்னும் நம்ம பெரிய பெரிய ஆள்கள் ரெட் சகோதரர்கள், அவங்க உங்களுக்கு வெளிநாட்டு வேற நாட்டு சகோதரர்களை பத்தி சொல்லலாம். நான் உங்களுக்கு சாதா தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சினிமாக்காரங்களை பத்தி நான் சொல்றேன். அவன்கள்லாம் மஞ்சப்பையை தூக்கிட்டு வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்கிறான்னு சொன்னா நம்மளால ஏன் முடியாது? அதை தான் நான் கேட்கிறேன். அது இந்த நாட்டுல கொளிச்சு கிடக்குது, கொட்டி கிடக்குது. இங்க நிறைய நம்மளுக்கு தங்க சுரங்க கொட்டி கிடக்குது. அங்க ஒண்ணுமே இல்லாத நாட்டுல வந்துட்டு அங்க வந்து ஜெயிச்சு நிக்கிறவன் இந்த நாட்டுல கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஒரே ஒரு வண்டி தள்ளிட்டு இந்த சூப்பர் மார்க்கெட்ல நிக்கிறவனுக்கு 1 தினார் கொடுக்கறதுக்கு நிறைய எடுக்கிறாங்க. அதே நீங்க வந்து சவுதியோ கத்தாரோ இல்ல துபாயோ எங்க போனாலும் 1 திரகம் 1 ரியால் கிடைக்கும். வெறும் 21 ரூபா தான். இங்க 1 தினார் கொடுத்துட்டு போறாங்க. 265 ரூபா இன்னைய ரேட்டு. அப்ப குவைத்துக்கு மற்ற நாட்டுக்கு நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா குவைத்துல சுரங்கம் அள்ளி கொட்டு அள்ளுறதுக்கு நிறைய இருக்குது. ஆனா நம்ம அந்த டயத்தை வந்து சரியா பயன்படுத்துறது இல்ல.
இந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு 4 வெள்ளிக்கிழமை லீவு கிடைச்சிச்சு. ஆனா என்னுடைய அந்த 4 வெள்ளிக்கிழமை லீவையும் இந்த பள்ளியில உட்கார்ந்து தான் நான் என்னுடைய இந்த நாளை கழிச்சேனா. இங்க வருவேன், இங்க வந்து இங்க பயான் நடந்துகிட்டு இருக்கேன், இஜித்மா நடந்துட்டு இருக்கேன். எல்லா மொழிக்காரர்கள் வந்து அவங்க அந்த மூலையில இந்த மூலையில உட்கார்ந்து பயான் கேட்டுட்டு இருப்பாங்க, பயான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நான் அதுல தமிழ் குறிப்பு நம்முடைய தாஜிந்த் சார் உங்களுக்கு தெரியும், ஐஜிசில இருக்கிறாங்க. அந்த தாஜிந்த் சார் அவர் உட்கார்ந்து அங்க பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாரு. நான் அங்க போய் உட்காருவேன். அங்க ஒரு 10-50 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க எனக்கு கிடைச்சிச்சு பாருங்க அறிவு. அதுதான் இந்த இப்ப உங்களுக்கு சொன்னாங்க, இப்ப ரசாதி பாய், முனீர் பாய், இன்னும் நிறைய அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க. நல்லா படிச்சவங்க, பெரிய பெரிய படிச்சவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. எம்சிஏ படிச்ச, எம்காம் படிச்சவங்க, இன்னும் இன்ஜினியர் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பேச டைம் இல்லை, டைம் வைக்கல. ஆனால் அவர்கள் எல்லாம் உங்களுக்காக பேசுறதுக்காக பல அமைப்புகள்ல பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. பல அமைப்புகள்ல, பல இயக்கத்துல, பல இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம தான் கோட்டை விட்டுறோம். வந்து வெள்ளிக்கிழமை வர்றோம், இந்த 4 லீவையும் தேவையில்லாம நம்ம சுத்திக்கிட்டு நம்முடைய தேவையில்லாத ஃப்ரெண்டுகளோட, நம்மளுக்கு அறிவு கொடுக்காத ஃப்ரெண்டுகளோட நம்ம அலைஞ்சு நம்முடைய நாளை வீணாக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய வருங்காலத்தை வீணாக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய இளமையை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். இதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய இளமையில யார் ஒருத்தவன் தன்னுடைய நாளை வீணாக்குறானோ அவன் முதுமையிலும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வர. அப்ப உங்களை கவனிக்க ஒத்தனும் இருக்க மாட்டான். இப்ப யாரு இந்த இளமையில சேர்த்துக்கிட்டு நம்ம முதுமையை சரியா பயன்படுத்திக்கிட்டோன்னு சொன்னா, நாளைக்கு உங்க பொண்டாட்டி, உங்க பிள்ளைகள், உங்களை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்கெல்லாம் நாளைக்கு உங்களை மதிக்கிறதுக்கு ஒரு ஆள் ஆகுவீங்க. என் நிலைமை என்னட்ட என் வாழ்க்கையில நடந்ததை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னை யாருன்னு பார்க்க மாட்டாங்க. எங்க அம்மாவை ஒரு கல்யாணத்துக்கோ, ஒரு காது குத்துக்கோ, ஒரு எதுக்குமே ஒரு விசேஷத்துக்கு அழைக்கவே மாட்டாங்க. ஏன்னா நாங்க ஏழையா இருந்தோம். ஒரு 2 வேளை சாப்பாடு எங்க அம்மா கொடுக்க முடியும், அவ்வளவு கஷ்டம். எங்க அப்பா உடம்பு சரியில்லாம வலைக்கு போய் மீன் பிடிக்க முடியாம திரும்பி வருவாரு. அவ்வளவு கஷ்டத்துல இருந்த எங்க குடும்பம் அன்னைக்கு யாருமே எங்களை கூப்பிட மாட்டாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. அவ்வளவு கஷ்டத்துல இருந்த குடும்பத்தை இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு. எப்படியாப்பட்ட நம்முடைய ஏழ்மையா இருக்கிறவங்க, பணக்காரவங்க கூப்பிட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு என்னுடைய அம்மா இல்லாத ஒரு கல்யாணம் இல்ல. என் ஊர்ல எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் எங்க அம்மாவை கூப்பிடாம எந்த நிகழ்ச்சி நடக்காது. இன்னைக்கு முத்துப்பேட்டையில் இருக்கிறாங்க, அவ்வளவு பேருக்கும் தெரியும். இதை எப்படி நான் கொண்டுட்டு வந்தேன், எங்க இருந்து கொண்டுட்டு வந்தேன்? நான் சாதாரண ஒரு டிரைவரா வந்தானா? எப்படி இதை கொண்டுட்டு வந்தேன்? உங்களாலையும் முடியும். ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்காக நான் இந்த காசு வாங்கல. நான் வந்து எங்கேயும் நான் மேடையில பேசுறதுக்கு மத்த ஊர்ல இருந்து கொண்டு வந்து 1 லட்சம், 5 லட்சம், 2 லட்சம் வாங்கிட்டு போறானுவ. அறிவு கேட்டு நான் என்னத்த சொல்றேன்னு தெரியல. ஆனா அதை வந்து சரியா பயன்படுத்துற கிடையாது. நம்ம அவர் சொல்றேன், காசுக்காக சிலவங்க வர்றாங்க. அந்த இங்க வந்து நிலைமையை பார்த்துட்டு காசை வானாண்டு போற நிறைய நல்ல மனிதர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மிஸ்கில் நடந்த ஒரு மௌலவி, ஸ்ரீலங்கா மௌலவி வந்து பேசினாரு பாருங்க. உண்மையில எனக்கு தான் அறிவு ரொம்ப இருக்குன்னு நினைச்சேன். என்னையோட அறிவுப்பட்ட மனுஷன் அந்த மனுஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயம் நான் கத்துக்கிட்டேன். நானும் சொல்றேன், அறிவு வளர்ந்துகிட்டே இருக்கு. அறிவு நிறைய மனிதர்கள்ட்ட இருக்குது. நம்மள்ட்ட இருக்கிற அறிவை விட பல பேர்கிட்ட இருக்கிற அறிவை நம்ம விலைக்கு வாங்குறது, காசு கொடுத்து வாங்க சொல்லல. உங்களுக்கு இங்க நான் யாருமே ஒரு தினாரு காசு கேட்கல. உங்களுக்கு சாப்பாடு நீங்க டிவிஎஸ் டிராவல்ஸுக்கும் கார்கோவுக்கும் கொடுத்த அந்த அந்த எங்களுக்கு கொடுத்த நீங்க வந்து அந்த கார்கோவும் டிராவல்ஸ்லையும் கிடைக்கிற அந்த வருமானத்தை வச்சு தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சாப்பாடு போடுறேன், இன்னைக்கு வரவழைச்சிருக்கிறேன். ஏன் இதை மட்டும் நான் செய்யல, நான் சாப்பாடை மட்டும் கொடுக்கல, அறிஞர்களை கூப்பிட்டு உங்களுக்கு அறிவையும் புகுத்துறேன். இந்த அறிவை வச்சு இனி அடுத்த வருஷம் இந்த இடத்துல நடக்கும், இனி அடுத்த வாரம் நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, ஒரு ட்ரிப் கிடைக்கும். இறைவன் சொல்றான், நான் வருவேன், எப்ப வேண்டாலும் வருவேன், எந்த நேரம் வருவேன்னு நான் சொல்ல முடியாது. நான் வரும்போது நீ கதவை மூடிக்கிட்டு இருந்தீன்னா அது உன் குற்றம். நான் வரும்போது நீ தேவையில்லாத விஷயத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தா நான் உன்னை பார்க்க மாட்டேன், திரும்பிடுவாங்கிறான் அல்லாஹ் தஆலா. அதனால வந்து உங்களுடைய நடவடிக்கைகளை பொறுத்து இருக்குது. இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற நோன்பு, இந்த நோன்பு நேரத்துல நம்ம இறைவன் ஒருத்தவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற அந்த எண்ணத்துல தான் நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம். நம்முடைய சின்ன பிள்ளை, என்னுடைய பேரன் பேத்திகள் இன்னைக்கு 6 வயசு 8 வயசு பிள்ளைகள் நோன்பு வச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொண்டு ஒரு ஐஸ்கிரீம் கூட இல்ல, அல்லாஹ்க்கு பயப்படுறேன், அல்லாஹ் என்னை அடிப்பான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் பயப்படுது, அந்த பிள்ளைகள் பயப்படுது. அப்ப நம்ம வயசானாலே நம்மளுக்கு இவ்வளவு நாள் இருக்கிறோம், இத்தனை வாட்டி நோன்பு பிடிச்சிருக்கிறோம். நான் 45 வருஷமா அந்த நோன்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்.
அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது சுகர் இருந்தா நோன்பு பிடிக்க கூடாது டாக்டர் சொல்றான்னு சொல்லிட்டு சுகருக்கு நோன்பு பிடிக்காம இருப்பாங்க, பிபி இருக்குன்னு சொல்லிட்டு நோன்பு பிடிக்காம இருப்பாங்க, ஹார்ட்டுக்கு மாத்திரை சாப்பிடுன்னு நோன்பு பிடிக்காம இருப்பாங்க. இதையெல்லாம் நீங்க கண்டுக்கிறாதீங்க, நோன்பு பிடிங்க. இந்த சீக்கெல்லாம் உங்களை விட்டு போகுதா இல்லைன்னு பாருங்க. இத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு இன்னைக்கு மாற்று மதத்தவர்கள் எல்லாரையும் நோன்பு பிடிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு அந்த நோன்பை பிடிச்சு பாருங்க, உங்களுடைய ஒரு வருஷத்துடைய 11 மாசம் சாப்பிட்ட அந்த காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நைட்டு சாப்பாடு அதை மாத்தி பாருங்க. ஒரு மாசம் உங்களுடைய உடம்புடைய அந்த என்ன சொல்றது நம்முடைய குளுக்கோஸ் இது மாற்றத்தை நம்ம எப்ப ஏற்படுத்தி கொடுக்கிறோமோ அந்த உடம்பு நேர் மாற்றம் வந்து நம்மகிட்ட எத்தனை 11 மாசமா இருந்த எல்லா சீக்கும் நம்மளை விட்டுட்டு போய்விடும். இத கண்கூட நானும் பார்த்து இருக்கிறேன். என்னுடைய சுகர் என்னுடைய பிபி இதெல்லாம் எங்க போனுச்சுன்னு தெரியல. அதுக்காக சொல்றேன், இது உண்மை நடந்த விஷயத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. அதனால நோன்பு பிடிக்க பயந்துகிட்டு எனக்கு இந்த சீக்கிரக்கு பிடிக்க மாட்டேன்னு சொன்னா அது செய்தான் உங்களை ஏமாத்துறான், உங்களை ஏமாத்த வைக்கிறான். இந்த மாசத்துல இந்த நோன்பு நேரத்துல இந்த ஒரு மாசம் நீங்க நோன்பு பிடிங்க, எவ்வளவு கஷ்டமாவது நோன்பு பிடிங்க. ஆனா நோன்பு பிடிக்காதுன்னு யார சொல்லி இருக்கிறான்னு சொன்னா ரொம்ப வயதிகம் முடியாத நிலைமையில உள்ளவங்க அவங்களுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறான். அதே மாதிரி பயணத்துல போறதுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறான். நான் உமராவுக்கு போயிட்டு வந்தேன், 10 நாள் உமரா போயிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு முடியும். உமரா போகும்போது அந்த பயணத்துல எனக்கு கரெக்டான டைம் கிடைச்சிச்சு. ஆனால் அந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு நோன்பு இது வரைக்கும் ஒரு நோன்பு கூட விடல. இன்னைக்கு 15வது நோம்புன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த 15 நோம்பு இன்ன வரைக்கும் நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு நோம்பு கூட நான் அந்த பயணத்துல விடல. ஏன்? என்னால முடியுங்கிறவங்க கண்டிப்பா செய்யுங்க. இந்த ஒரு மாசத்தை நோன்பு வச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா கவலையும் எல்லா பிரச்சனையும் எல்லாம் சரியா போகும். உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிறீங்க. நீங்க ஏழையாக இருந்தால் கடைசி வரையும் ஏழையாக இருந்து தான் சாகணும். உங்க தலைவிதி இல்லை. நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அந்த நூலில் முதல் விஷயமே இதே எழுதியிருக்கிறேன். நம்மளை பிறக்கும் போது ஏழையாக பிறக்க வச்சுட்டான் அல்லாஹ், நம்மளை ஏழையாக பிறக்க வச்சுட்டான் இறைவன். அதுக்காக நம்முடைய தலையெழுத்து அதுதான் நினைச்சுக்கிட்டு நீங்க அந்த ஏழைகளாக இருந்துட்டீன்னு சொன்னா அது உங்க தப்பு. ஏண்டா இறைவன் எழுதிட்டான், விதியை எழுதிட்டான், அது உண்மைதான். ஆனா என்ன விதி என்று நம்மளுக்கு தெரியவே தெரியாது. என்ன எழுதி இருக்கிறான்னு யாருக்காவது தெரியுமா? நான் இத்தனை வயசுல சாக போறேன், எனக்கு இத்தனை வயசுல பிபி வரும், நான் இத்தனை வயசுல எனக்கு சுகர் வரும், யாராக்கா சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அதே இறைவன் சொல்றான், உனக்கு விதியை நான் எழுதுறேன், உனக்கு அதே மதியை கொடுத்துக்கிறேன், அறிவை கொடுத்திருக்கிறேன். அந்த அறிவை வச்சு நீ மாற்றிக்க, உன்னுடைய எல்லா விதியும் மாற்ற முடியும். உனக்கு நீ எவ்வளவு முயற்சி பண்றியோ அந்த விதியை அடிச்சுட்டு மதியால சொல்ல முடியும். நீங்க கொடுக்கிற தான தர்மத்துல உங்களுக்கு செய்யற துவா இருக்கு பாருங்க, அந்த துவாவுனா உங்களை சேரும். உங்களுக்கு எல்லா சீக்கும் போகும், எல்லா விதமான நோயும் போயிடும். நீங்க இந்த ஒரு மாசத்தை சரியாக கடைபிடிச்சேன்னு சொன்னா இறைவன் சொல்றான், கடைசியா இந்த லைலத்துல் கத்ர் இரவுல நீங்க அந்த பாவங்க, நீங்க செஞ்ச பாவங்களா, இதுக்கு முன்ன செஞ்ச பாவங்களையும், இதுக்கு முன்ன நம்ம எப்படியே குடிச்சிருப்போம், சிகரெட் குடிச்சிருப்போம், இன்னும் என்னென்ன சில தப்புகள் பண்ணிருப்போம். அந்த தப்புகளை நான் இந்த வருஷத்தோட நான் விட்டுறேன், இந்த நோம்போட விட்டுறேன், இனி நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். இறைவன் மேல நீங்க நியத்தை வச்சு நீங்க ஒவ்வொரு ஆளும் முயற்சி பண்ணுங்க. உங்களை நீங்க எல்லாம் நாளைக்கு ஹைதரோட பெரிய ஆளா வர்றதுக்கு எல்லாம் அல்ல இறைவன் நான் துவா செய்தவனாக. அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் டைம் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. 6 மணிக்கு உங்களுக்கு சாப்பாடு வச்சிருவாங்க. எல்லாம் அங்கங்க கொண்டு இறக்கிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் சாப்பாடு உங்களுக்கு எங்களால முடிஞ்ச கொண்டுட்டு வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது எல்லா நோன்புக்கும் எல்லா இடத்துக்கும் அனுப்பியிருக்கிறோம். போன ட்ரிப்பு கூட இந்த மக்கள் இந்த சபரிமலை அன்னைக்கு சாப்பாடு கம்மியா போயிடுச்சு. மனசு ரொம்ப வேதனை எனக்கு. அந்த நேரத்தில் ஒண்ணுமே செய்ய முடியல. 2 பேரை சாப்பிட சொல்லி அன்னைக்கு எந்த அளவு வச்சு சமாளிச்சோம். இருந்தாலும் நிறைய பேர் சாப்பாடு இல்லாம போகும்போது எனக்கு மனசு வேதனையா இருந்துச்சு. அப்ப எனக்கு மனசு வேதனையா இருந்துச்சு. வேற வழி இல்லை. ஏன்னா திடீர்னு கொண்டுட்டு வந்து சாப்பாடு இல்ல, சாதாரண ரொட்டி பிஸ்கட்டை கொடுத்துடலாம், சோறாக்கி கொடுக்க முடியாது. அன்னைக்கு ரொம்ப பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் 2000 சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்துருக்கிறேன். இதுவரை ஒரு 1200 பேர் வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியும் இன்னொரு 800 பேருக்கு எக்ஸ்ட்ரா தான் சாப்பாடு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் போகும்போது எக்ஸ்ட்ரா வேணுங்கிறவங்க எடுத்துட்டு போகலாம். அதுக்கெல்லாம் நம்முடைய டீம் ரெடியா இருக்குது. ஆனா 2000 பேர் வந்துருவாங்க, வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல இந்த சுத்தி இருக்கிறவங்களாம் வந்துருவாங்க.
அதனால வந்து அல்ஹம்துலில்லாஹ் யாரும் பயப்பட வேணாம். எல்லாருக்கும் சோறு, எல்லாருக்கும் சாப்பாடு நல்லா இருக்குது, நல்ல பிரியாணி, நல்ல ஒரு இது ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த டிவிஎஸ்க்காக நீங்க துவா செய்யுங்க. இந்த டிவிஎஸ்க்காக நீங்க இந்த சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் உங்களோட காசு தான். நீங்க உங்கள் தாராளமா சாப்பிடலாம். நான் உங்களுக்கு ஒன்றும் ஃப்ரீயா தரல, நீங்க தந்த காசுல இருந்து நான் உங்களுக்கு அந்த சாப்பாடை தர்றேன். புரிஞ்சுதா? இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு முக்கியமான சொல்றேன்னு சொன்னா, நம்முடைய இந்த மைக்கேல் ஹார்ட், அதாவது முக்கியமா இந்த புக்கு, அதான் நம்மளுடைய இப்போ புக்கெல்லாம் படிக்கிற கிடையாது. என்னோட மொபைல் வந்ததுக்கு அப்புறம் புக்கை என்ன தூக்கி ஓரம் கட்டிட்டோம். இன்னைக்கு அப்படி உள்ள நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் யாருக்காவது டைம் இருந்தால் இந்த ஒரு அறிவான புக்கு, வேற ஒன்றும் கிடையாது, மைக்கேல் ஹார்ட்ங்கிற ஒரு கிறிஸ்டியன் எழுதப்பட்ட புக்கு. மைக்கேல் ஹார்ட் 100 லீடர்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதியிருக்கிறாப்ல. இதை தமிழ்ல இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வந்திருக்கு. எல்லா லைப்ரரியிலும் கிடைக்குது, புக்கு கடையிலலாம் கிடைக்கும் உங்களுக்கு. இதை முடிஞ்சா படிச்சு பாருங்க, உங்களுக்கு அறிவு இதுக்குள்ள நிறைய இருக்குது. இதுல என்ன முக்கியமா நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னா, இந்த மனுஷன் மைக்கேல் ஹார்ட்ங்கிற ஒரு கிறிஸ்டியன், அவன் எழுதியிருக்கிறான் பாருங்க, 100 லீடர் எடுத்திருக்கிறான். 100 லீடர்னா சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது. அன்னைக்கு ஆதம் நபியிலேருந்து இன்னைக்கு உலகம் இருக்கிற அவன் எழுதப்பட்ட இந்த 1400 வருஷம் வரைக்கும் அவன் எழுதியிருக்கிறான். அந்த 1400 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்ன உள்ளவங்க எல்லாருடைய தலைவருடைய லிஸ்டையும் எடுத்து அவன் படித்தவன், பெரிய அறிவாளி. இந்த புக்கை அனுப்பியிருக்கிற, இந்த எழுதி கொடுத்துருக்கிறான் நம்மளுக்கு. இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. 100 லீடரும் யார் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது முக்கியமல்ல, இதுல நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல வந்து அவன் எழுதப்பட்டவன் ஒரு கிறிஸ்டின். அவன் கிறிஸ்டினா இருந்தா அவன் என்ன செஞ்சிருக்கணும், தன்னுடைய வணங்கக்கூடிய தன்னுடைய தூதராக இறைவன் அனுப்பப்பட்ட இயேசுநாதரை ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்திருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த புக்கை வந்து எழுதப்பட்ட ஒரு கிறிஸ்டின் முத என்னுடைய இறைவன், நான் வணங்கக்கூடிய இயேசுநாதர் தான் இதோட வந்து ஆளுன்னு சொல்லி எழுதியிருந்தான்னா உண்மையிலே இந்த புக்குக்கு மரியாதை இருந்திருக்காது. இன்னைக்கு இந்த புக்குக்கு நான் எடுத்து காட்டுறதுக்கு என்ன காரணம் சொன்னா, இதுல முதல்ல எழுதப்பட்டது உன்னத மனிதர், ஒரு மனிதர் ஃபர்ஸ்ட்னு பார்த்தா இந்த உலகத்துல ஒரு தோன்றப்பட்ட மனிதர்கள்ல முதன்மை மனிதர் யாருன்னு சொன்னா நம்முடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அவன் ஒரு கிறிஸ்டின், அவன் பவுலோ இல்லாட்டி உன்னுடைய நிறைய கிறிஸ்டின்களை எழுதியிருக்கிறாங்க. அத்தனை கிறிஸ்டினையும் ஓரத்தள்ளி விட்டு முகமது நபியை ஃபர்ஸ்ட் முதல் மனிதன் முகமது நபி, இந்த உலகத்தை திருத்த வந்த சீர்திருத்தவாதிலே முகமது நபி முதல் ஆளுன்னு சொல்லும் போது எவ்வளவு பெருமையா இருந்தது நம்முடைய இந்த புக்கை வாங்கி படிக்கும் போது. ரெண்டாவது கூட கிறிஸ்துவ அவரை கொண்டுட்டு வரல, ஈசா நபியை கொண்டுட்டு வரல, அவர் வணங்கக்கூடிய அந்த கடவுளை அவருக்கு கொண்டுட்டு வரல. ரெண்டாவது யார சொன்னான் தெரியுமா? இந்த மனுஷன் இந்த உலகத்துக்கு இந்த பவரை கொடுத்தான் பாருங்க, இந்த வெளிச்சத்தை கொடுத்தான் பாருங்க, ஐசக் நியூட்டனை தான் ரெண்டாவது ஆளா சொல்றான் இதுல. அப்ப ஏன் எதுக்கு சொல்றாங்கிறது அவனுடைய விவரமா விரிவா எழுதி இருக்கிறான். இந்த புக்குகளை வாங்கி படிங்க, இதுல நிறைய அறிவுகள் இருக்குது. நம்ம என்னமாவது இந்த உலகத்துல ஏதாவது ஒன்ன கண்டுபிடிச்சேன்னு வைங்க, நம்ம தான் பெரிய பணக்காரன், நம்ம தான் இந்த உலகத்துல அடுத்த பெரிய ஒரு அறிவாளி, கண்டுபிடிக்கிறதுல ஒரு பெரிய விஞ்ஞானின்னு சொல்லக்கூடிய காலம் வரும். அதனால தன்னுடைய பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறீங்கள பத்தி பிரச்சனை இல்லை, மொபைல கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்லை. அந்த மொபைல்ல இருக்கிற அழகான விஷயம், நிறைய கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்குது. அந்த மொபைல நல்ல விதமா யூஸ் பண்றதுக்கு யாரு அதை வந்து தன்னுடைய பிள்ளைய கவனிச்சுக்கிட்டு பார்த்து வாங்கி கொடுக்குறாங்களோ அந்த தகப்பன்கள், தாய் தகப்பன்கள் முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டியதில்லை, அனாதை இல்லத்துக்கு போக வேண்டியது இல்லை. தன்னுடைய பிள்ளையை யார் பரவ நம்மளை சரியா வளர்க்கலையோ நாளைக்கு நீங்க வருத்தப்படக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இங்க இருந்துட்டு எல்லாம் லேபரா இருக்கிறோம், டிரைவரா இருக்கிறோம், இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் பொண்டாட்டியை நம்பி அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அங்க உள்ள பொண்டாட்டி நல்லவளா இருந்தா அவ கண்டிப்பா அந்த பிள்ளையை நல்லவளாக வளர்ப்பா. அந்த பிள்ளைய சரியான வளர்க்க தெரியாதவளா இருந்தா அவ தோன்றித்தனமா ஒரு சீரியல்லையும் படமும் பார்த்துக்கிட்டு தேவையில்லாத விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்தானா தன்னுடைய பிள்ளை எல்லாம் நாசமாய் தெருவில் நிற்கும். அதுக்கப்புறம் நீங்க இங்க எல்லாம் முடிச்சுட்டு எல்லா இளமையும் விட்டுட்டு 20 வருஷம் 25 ஊருக்கு போனீங்கன்னா அந்த பிள்ளையும் வீணா போய் இருக்கேன், அந்த நம்முடைய பொண்டாட்டியும் சரியில்லாம இருக்கேன். அதனால உங்களுடைய சேவை பத்திரமா ஜாக்கிரதையா உங்க மனைவி நல்ல மனைவியா இருந்தா அனுப்புங்க. உங்களுக்காக ஏதாவது சேகரிச்சு வச்சா சந்தோஷப்படுங்க. சேகரிக்காத மனைவிகள் நான் எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி மனைவி இருந்தா நீங்க சாப்பாட்டுக்கும் முக்கியமான விஷயத்துக்கு பணத்தை அனுப்பிட்டு உங்களால முடிஞ்ச பணத்தை சேவ் பண்ணுங்க, இங்கேயே சேவ் பண்ணுங்க, இங்கேயே நல்லபடியா வச்சுக்கிறீங்க. இதை சில பெண்கள் என்ன திட்டுவாங்க, எது வேணும் பேசலாம். ஓ நம்ம புருஷன் அனுப்பிக்கிற பணத்தை எல்லாத்தையும் இப்ப நிப்பாட்ட சொல்லிவிட்டான், உருப்படவே மாட்டான்னு பேசலாம்.
நான் எதுக்கு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய வழியில யாரும் தவறான அந்த இறைவன் கொடுத்த அந்த இதை தவறான வழியில போறவங்கள நீங்க நம்பாதீங்க. அது மனைவியா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், நம்முடைய நண்பனா இருக்கட்டும், நம்முடைய தகப்பனா இருக்கட்டும், தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் சகோதரியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நம்மளுக்கு உதவி செய்யறவங்களா இருந்தா அவங்கள நம்புங்க. யாரு உதவி செய்யலையோ அவங்கள தூர வைங்க. நம்மளுக்கு தூரப்பட்டவன் நம்மளுக்கு நல்லது செய்யானா அவனை பக்கத்துல வச்சுக்கிறீங்க. நீங்க இந்த உலகத்துல நான் இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு காரணம் என்னுடைய மனைவி நல்ல மனைவி, என்னுடைய அம்மா நல்ல அம்மா, என்னுடைய அப்பா நல்லா பார்த்துக்கிட்டாங்க, என்னுடைய ஃப்ரெண்டுகள், என்னுடைய நான் சேர்ந்த நண்பர்கள்ல கெட்ட நண்பர்களை தூர வச்சுட்டேன், நல்ல நண்பர்களை என் பக்கத்துல வச்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நான் ஜெயிச்சதுக்கு காரணம் நல்லவர்கள் என் கூட இருந்ததுனால. இந்த பாத்திருப்பீங்க நீங்க, இந்த இருக்கிற பின்னாடி இருக்கிற அத்தனை நல்லவர்கள், அவ்வளவு அறிவாளிகள் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட நிறைய அறிவுகள் இருக்குது. இந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்க நிறைய பேர் அறிவாளிகள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வைக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் கலந்துக்கிறீங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் கலந்துக்கிறது மட்டும் இல்ல, நீங்க யாராவது ஒரு அசோசியேஷன்லையும் எதுலையுமே இல்ல, எந்த ஒரு அறக்கட்டளையிலும் எதுலையுமே இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் தயவு செய்து இன்னையிலிருந்து நீங்க அந்த ஏதாவது ஒரு பெரிய ஒரு அசோசியேஷன்ல ஏதாவது கொண்டு கலந்துக்கிறீங்க, கண்டிப்பா சேர்ந்துக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகலாம், மரணம் எப்படி வேண்டாலும் வரலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக்கிறாங்க, காலையில எந்திரிச்சேன்னா மாலை உனக்கு சொந்தம் இல்லை, மாலை படுக்க போற இரவு உனக்கு சொந்தம் இல்லை, நாளை காலை உனக்கு சொந்தம் இல்லை. அதனால எப்ப வேண்டாலும் இறப்பு வரலாம், எப்ப வேண்டாலும் நம்மளுக்கு எது வேண்டாலும் நடக்கலாம். இந்த மரணத்தை எவன் நம்புறானோ அவன் ஏதாவது ஒரு அசோசியேஷன்ல சேர்ந்துக்கிறீங்க. அந்த அசோசியேஷன்ல சேர்ந்துக்கிட்டு ஒரு தினாரம் 2 தினாரம் மாசம் சந்தா வைக்கிறாங்க. நீங்க ஒரு மாசத்துல கிடைக்கிற 50 தினாரம் 100 தினாரம் 200 தினாரம் ஒரு 2 தினார் கொடுக்கறது தப்பே இல்லை. ஆனால் நீங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ சீக்கோ ஏதோ ஒன்று ஆயிருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. உங்க மனைவி பிள்ளைங்க நாளைக்கு திட்ட மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேரு இறந்து இன்னைக்கு ஊருக்கு கூட அனுப்ப முடியாம அனாதை பணமா கொண்டு புதைக்கப்படுது. இந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். 1 தினார் 2 தினார் பார்க்காம இந்த மிஸ்கு அந்த இது இன்னும் நிறைய இதுகள் இருக்குது, எத்தனையோ அசோசியேஷன் இருக்குது. வெளிநாடு வாழ் சகோதரர்கள் இன்னும் மக்கள் இது நம்மகிட்ட வந்திருக்கிற அவ்வளவு இயக்கம் எல்லாத்தையும் தனித்தனியா சொல்ல முடியாது. இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுல சேருங்க. உங்களுக்கு கண்டிப்பா அவங்க நீங்க பணம் கட்டி உங்களுக்கு பணம் தரலன்னு சொன்னா நேரா டிவிஎஸ் பார்த்து வாங்க. ஆனா நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இன்னைக்கு 1 தினார் 2 தினார் கட்டினா இத்தனை மாசம் கட்டிடுறேன், எனக்கு ஒண்ணுமே தரலன்னு சொல்லுங்க, அந்த பணத்தை நான் தரத்துக்கு ரெடியா இருக்கிறேன். அவங்க தரலன்னு சொன்னா அதனால சொல்றேன், எல்லாரும் ஒரு அசோசியேஷன்ல கண்டிப்பா சேருங்க. உங்க வெள்ளிக்கிழமையை வீணாக்காம எல்லாரும் உங்களுடைய வெள்ளிக்கிழமையை நீங்க ஏதாவது நல்ல ஒரு கண்டிப்பா ஒவ்வொரு வாரமும் நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. அந்த நிகழ்ச்சி கண்டிப்பா மறக்காம கலந்துக்கிறீங்க, சேர்ந்துக்கிறீங்க, அறிவை வளர்த்துக்கிறீங்க. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா நாளைக்கு நீங்க எங்கேயாவது வேலை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வர்றீங்க, உங்களுக்கு இவங்க இந்த அசோசியேஷன்ல உள்ள நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கிறாங்க. நிறைய பேர் அதே மாதிரி உதவி செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒரு 100 தினார் 200 தினார் சம்பளத்துல இருக்கிறீங்க. இன்னைக்கு 5000 தினார் 1000 தினார் சம்பளத்துல இருக்கிறானுவ. அவனுள்ள மாதிரி நீங்களும் வரணும். நீங்களும் நாளைக்கு ஒரு 10-20 வருஷத்தோட ஊர்ல போய் நல்லா செட்டில் ஆகி நல்ல ஒரு வீடு கட்டிட்டு நல்ல பொண்டாட்டி பிள்ளையோட தன்னுடைய பிள்ளைகளை நல்லா கட்டி கொடுக்கறதுக்கு பெரிய மனுஷனா வரணுங்கிறதுக்காக நான் கத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான், நான் வேற ஒன்றும் சொல்லல. ஏன் நாளைக்கு நீங்க போய் இப்ப நீங்க நிறைய பேர் ஊர்ல போயிட்டு இங்கேயும் சரியா சம்பாதிக்காம இங்கேயும் சரியா அந்த பணத்தை சரியா செலவு பண்ணாம போனனால இன்னைக்கு எல்லா நிறைய அதாவது சம்பாதிச்சவங்க ஒரு 50% பேர் இருந்தா 50% பேர் ரொம்ப மோசமான நிலைமையில ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டு பொண்டாட்டியும் மதிக்க மாட்டா, ஊரும் மதிக்காம நிறைய பேர் தற்கொலை பண்ணதை பார்த்தோம். அப்படி உள்ள நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை எல்லாருக்கும் என்னுடைய அன்பான இந்த நேரத்தில் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் இந்த டிவிஎஸ் நிறுவனத்துக்காகவும் என்னை சுற்றி இருக்கிற டிவிஎஸ் உழைப்பாளிகள் என்னுடைய சகோதரர்களுக்காகவும் இன்னும் இங்க வந்திருக்கிற நிறைய நம்முடைய அசோசியேஷனுடைய லீடர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கும் நான் துவா செய்தவனாகவும் நீங்கள் எனக்காகவும் துவா செய்தவனாகவும் உங்களுடைய வேண்டிக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக துவா செய்வாங்க. துவா செய்கிற நேரத்தில் நீங்க சாப்பாடுகளை நீங்க விநியோகம் பண்ணுங்க. அறிவை உங்களுக்கு அந்த சாப்பாடுகளை நாம் நிப்பாட்டிட்டு துவா செய்வாங்க. நீங்க சாப்பாடுகளை விநியோகம் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இன்னொரு வாட்டி சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலிபாய் பேசலாம். அலிபாய் பேச சரி பேச சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நடத்த மாபெரும் இன்று வெள்ளிக்கிழமை
சார்பாகவும் இன்று மாபெரும் இஃப்தார் நிகழ்ச்சி குவைத் டிவிஎஸ் வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு கட்சியை சேர்ந்தவர்கள், இமாம்கள் மற்றும் உறுப்பினர்கள், குவைத் தமிழ் மக்கள் சேவை உறுப்பினர்கள், சேவை மனப்பான்மையில் உள்ளவர்கள், அனைத்து நிர்வாகிகளும் இங்கே வந்திருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதில் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்றும் மக்கள் நல பணியில். இரண்டாவது வந்து தமிழ் ஒரு நாச விஷயமாக உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். 19ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அம்மா சபரிங்கிற பெண்மணி இறந்து போயிட்டாங்க. இந்த பெண்மணி வந்து அவங்களுடைய எங்களே பின் பண்றீங்க $100 வாங்குறியா? கொடுத்தா சொல்லிருந்தா இதை 100 தினார் நீங்க 1000 தினார் கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேன். 100 தினார் கம்மியா சொல்றீங்க, பாக்கி ஒரு 60 தான் நீங்க மனசுக்கு எவ்வளவு சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த நோம்பு ரொம்ப சங்கடமா இருக்கு. ரெண்டாவது, நான் உடல தஞ்சாவூர் கலெக்டர் பேசியிருக்கேன், திருவாரூர் கலெக்டர் பேசியிருக்கேன், சப் கலெக்டர் பேசியிருக்கேன், எம்எல்ஏ போன் எடுத்திருக்கேன், பட்டாட்சியர் போன் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாருக்கும் போன் எடுத்து நெருக்கடியை கொடுத்து இப்போ வந்து அவர் மனசு மாதிரி எல்லா புகழும் நல்லா அவர்களுக்கு. இங்க வந்து இருக்க அனைவருக்கும் மீண்டும் ஒன்றை நன்றியை கூறிக்கொள்ளி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் இருப்பிடத்தில் உட்காருவோம். அனைவருக்கும் சாப்பாடு வழங்கப்படும். சாப்பாடு அதிகமாக உள்ளது. 2000 சாப்பாடுகள் இன்னைக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. யாருக்கும் சாப்பாடு இல்லைங்கிற ஒரு குறையே எக்காரணத்தை கொண்டு வராது. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும் தெரியப்படுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி அறிவாய். அடுத்ததாக இப்போது நோன்பு திறக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதால் இப்போது முகமது அலி ரசாதி அவர்கள் துவா செய்வார்கள். நீங்களாம் அவரோடு சேர்ந்து பார்க்க வேண்டும் என்று கூறி இப்போது முகமது அலி ரசாதி அவர்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. يا الله என்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் இரவிலும் பகலிலும் செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தனிமையிலும் கூட்டிலும் செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்விலே ஹிதாயத்தை கொடுப்பாயாக. எங்களுடைய வாழ்விலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை அணுவணுவாக பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை யா அல்லாஹ் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நன்மையின் பக்கம் நாங்கள் செயல்படுவதற்கு யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை விசாலமானதாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய நன்மை பக்கம் விரைந்து செல்வதற்கு எங்களுடைய யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை விசாலமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தினுடைய வாசலை திறந்து வைப்பாயாக. நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நாங்கள் பின்பற்றக்குள்ள ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் ஐங்கான தொழுகையை நாங்கள் சரிவர கடைபிடிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த நோம்பினை யா அல்லாஹ் 30 நோம்பினையும் யா அல்லாஹ் நாங்கள் பற்றி பிடிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் உனக்காகவே நோன்பு நோற்று உனக்காகவே நாங்கள் நின்று வணங்கி யா அல்லாஹ் அதை உன்னின் புறத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஆயுளை நீளமாக்கி வைப்பாயாக. ஆயுளை நீளமாக்கி வைத்து நாங்கள் நன்மையான காரியங்களை அதிகமாக செய்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு யா அல்லாஹ் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.
யா அல்லாஹ் குர்ஆன் ஓதக்கூடிய மதரசாக்களுக்கு யா அல்லாஹ் உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் யா அல்லாஹ் ஹாஃபிதுகளாக ஆகுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் காரிகளாக ஆவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஊர்களில் இருக்கின்ற மதரசாக்களுக்கு யா அல்லாஹ் நீனே பாதுகாப்பு கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நீனே பொருளாதார உதவியை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் அவைகள் அந்த மாணவர்களை யா அல்லாஹ் முழுமையாக குர்ஆனை முடித்து அவர்கள் வெளிவருவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் அந்த மதரசாவுக்கு நீனே மறைமுகமான உதவிகளை செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே யா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நாங்கள் பின்பற்றக்குள்ளாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெண்களிடத்திலே யா அல்லாஹ் ஹிஜாபை வருவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெண்களிடத்திலே யா அல்லாஹ் குர்ஆனை வீடுகளிலே ஓதுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெண்கள் யா அல்லாஹ் அவர்கள் ஐங்கார தொழுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ்ஜி நசீபாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ஹஜ்ஜி செய்வதற்கு எங்களுக்கு நசீபாக்கி வைப்பாயாக. அந்த ஹஜ்ஜை யா அல்லாஹ் மக்பூலாக ஆக்கி வைப்பாயாக. அதை கொண்டு யா அல்லாஹ் பிற மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் ஊரிலே வாழுகின்ற பணக்காரர்களுக்கு யா அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ஏழைகளுக்கு யா அல்லாஹ் ஹஜ்ஜை தௌஃபீக் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவை அருமன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களை வட்டி வாங்குவதற்கு பாதுகாத்துருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வட்டி வாங்குவதற்கு பாதுகாத்துருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வட்டி வாங்குவதற்கு பாதுகாத்துருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கடனாளிகளாகவும் நோயாளிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுக்கு நோயுடைய நிவாரணை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பூர்த்தி வைக்க வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வீடுகளிலே 100க்கு 100 யா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பக்கூடிய செயல்களை எங்களுக்கு ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை அனைத்தும் நீ அறிந்திருக்கிறார் ரஹ்மானே. எங்களுடைய தேவைகளை அனைத்தும் அறிந்திருக்கிறார் ரஹ்மானே. எங்களுடைய தேவைகளை அனைத்தும் நீ அறிந்திருக்கிறார் ரஹ்மானே. எங்களுடைய தேவைகளை அனைத்தும் நீ பூர்த்தியாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வீடுகளில் யா அல்லாஹ் குமர் பெண்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு தகுந்த மணமக்களை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வீடுகளில் யா அல்லாஹ் மணமக்கள் இருந்து கொண்டிருக்கிறார் ரஹ்மானே. அவர்களுக்கு தகுந்த மணப்பெண்களை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் யார் யார் திருமணம் முடித்து குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யார் யார் ஆண் குழந்தையை கேட்கின்றார்களோ அவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யார் யார் பெண் குழந்தையை கேட்கிறார்களோ அவர்களை பெண் குழந்தையை கொடுப்பாயாக. எங்களுடைய சமூகத்திலே யா அல்லாஹ் நிறைய பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார் ரஹ்மானே. அவர்கள் நல்லா படித்து யா அல்லாஹ் உயர்வான அந்தஸ்தை அடைவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அதிலும் யா அல்லாஹ் கஷ்டத்திலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய யா அல்லாஹ் டிவிஎஸ் குடும்பத்தை யா அல்லாஹ் எங்களை டிவிஎஸ் குடும்பத்திலே யா அல்லாஹ் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவர்களையும் காப்பாற்றுவாயாக. அவருடைய கஷ்டத்தை பூர்த்தியாக்கி வைப்பாயாக. இந்த கொய்த்திலே யார் யார் வேலை செய்கிறார்களோ அவருடைய வேலைகளை யா அல்லாஹ் லேசாக்கி வைப்பாயாக. அவர்களுக்கு உயர் உத்தியோகத்தை கொடுப்பாயாக. அவர்களுக்கு யா அல்லாஹ் உயர்தரகமான சம்பளத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இங்கு அவர்கள் சிறு தொழில்களாக இருந்து கொடுக்க ரஹ்மானே. அவர்கள் நாளை நீ அவர்களை தொழில் அதிபர்களாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக யார் யாரெல்லாம் இங்கு நோன்பு திறப்பதற்காக வந்தார்களோ அவருடைய நோன்பை அனைத்தும் ஏற்றுக்கொள்வாயாக. உலக முஸ்லிம்கள் யாரெல்லாம் நோன்பு வைத்திருக்கிறார்களோ அவருடைய எல்லாற்றையும் ஏற்றுக்கொள்வாயாக. குறிப்பாக யா அல்லாஹ் இந்த டிவிஎஸ் குடும்பத்தை யா அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த டிவிஎஸ் குடும்பத்தினுடைய குடும்பத்தினர்களுக்கு யா அல்லாஹ் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக டிவிஎஸ் ஹைதர் அவர்களுக்கு பரக்கத்தை கொடுப்பாயாக. அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த டிவிஎஸ் குடும்பத்தில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண் அனைவர்களுக்கும் பரக்கத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த நோன்பு திறப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் யா அல்லாஹ் பரக்கத் செய்வாயாக. இதனுடைய பரக்கத்தின் காரணமாக அவருடைய வீட்டிலேயும் அவருடைய வியாபாரத்திலேயும் அவருடைய மனைமக்கிலேயும் சந்தோஷத்தை கொடுப்பாயாக. அவருடைய வியாபாரத்திலே பரக்கத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இதை விட பெரிய விஷயம் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அங்கு யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. எங்கெங்கெல்லாம் முஸ்லாமியர்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வாயாக. இந்த அணிப்பெரும் துஆவில் பருமணி கொற்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை கொற்றால் ஏற்றுக்கொள்வாயாக. ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி கல்கிஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது என்னால் சொல்ல நன்றி தெரிவிச்சு அப்படியே அறிவிச்சு இது ஓகே சொல்லுங்கள். இன்ஷால்லா இந்த நம்முடைய ஐதர் குரூப்பும் இந்த வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய மாநாடு
வருகிற 5வது மாதம் 12ஆம் தேதி நடக்குது, வெள்ளிக்கிழமை. நம்முடைய டீச்சர் தஸ்மா டீச்சர் சொசைட்டியில் இன்ஷால்லா முக்கியமான பெரிய பெரிய முக்கியமான அதிகாரிகள்லாம் வர்றாங்க, கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் வர்றாங்க. அதில் நிறைய அறிவுஜீவிகள் நிறைய பேர் பேச இருக்கிறாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் தொழில் எதுவும் செய்யணும்னு ஆசை இருந்தால் அவங்கள்ட்ட இந்தியாவில் தொழில் செய்யுமா, இங்கே தொழில் செய்யுமா, அதில் விஷயமா நிறைய கேட்க முடியும், பேச முடியும். கண்டிப்பாக 12ஆம் தேதி கலந்துக்கிறேங்க. இதில் நானும் அங்கே இன்ஷால்லா வந்துடுவேன். நான் ஊருக்கு போகிற நாளைக்கு போயிட்டு இன்ஷால்லா வந்து நான் என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிடுவேன். உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எல்லா வாரமும் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. டிவிஎஸ் தான் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி. ஏன்னா இது மற்ற கல்ச்சரல் நிகழ்ச்சி இல்லை, இது முழுக்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. அதனால இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும். அங்கே எல்லாருக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இன்ஷால்லா நம்முடைய நன்றி உரை சொல்லிட்டு நான் வாங்க ஆரம்பிச்சிருவோம். இன்ஷால்லா நோம்புத்தரங்க ரெடி ஆயிடும். அடுத்த ஒரு அறிவிப்பு, ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அப்பாசியாவில் தாய்மண் கலைஞருக்கு பிறகு விசிகா நடத்துகின்ற மாபெரும் விழாவிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறார்கள். அனைவரும் போய் கலந்து கொள்ளுங்கள். என்னுடைய அழைப்பை ஏற்று எம்ஏ ஹைதராபாத் டிவிஎஸ் டிராவல்ஸ் அண்ட் கார்கோ அழைப்பை ஏற்று திரளாக வந்திருக்கின்ற கோயில்வாழ் தமிழர்கள் மற்றும் இந்தியர்களுக்கும் டாக்டர் முனீர் அவர்களுக்கும், முகமது அலி ரசாலி அவர்களுக்கும், டாக்டர் ஆரிஃப் அவர்களுக்கும், அலிபாய் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த தமிழ் மக்கள் சேவை மையத்திற்கும், இங்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அரசியல் அமைப்புகள் திமுக, அஇஅதிமுக, பாமக மற்றும் ஏனைய அரசியல் அமைப்பிலிருந்து வந்திருக்கின்ற, தமிழ் அமைப்பிலிருந்து வந்திருக்கின்ற தமிழ்நாடு நண்பர்கள், இஸ்லாமிய அமைப்பிலிருந்து வந்திருக்கின்ற மற்ற அமைப்புகள், இன்னும் எங்களோடு இணைந்து வந்திருக்கின்ற தொழிலதிபர்கள், மற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகள், உங்கள் அனைவருக்கும் எம்ஏ ஹைதர் குரூப் டாக்டர் எஸ்எம் ஹைதர் சார்பாக மனமார்ந்த நன்றி வாழ்த்து தெரிவித்து இப்பொழுது வாங்க சொல்வதற்கு மஸ்தான் பாய் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். செந்தமிழ் பாசறை நடத்துகின்ற மாபெரும் இஃப்தார் நோன்புக்கு டாக்டர் எஸ்எம் ஹைதருடைய எம்ஏ ஹைதர் குரூப்பின் இணைந்து நடத்துகின்ற அடுத்த வாரம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சரியாக 2 மணியிலிருந்து 7 மணி வரை போக்கரங்கில் மிக சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது பங்கு செய்வதற்கு மஸ்தான் பாய் அவர்கள். எண்ணிமிக்க சகோதரர்களே, இந்த நோன்பு நிகழ்ச்சி, திறப்பு நிகழ்ச்சி அடுத்த வாரம் நடத்துவதாக இருந்தது. ஆனால் ஹைதர் அண்ணன் ஊரில் இருக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தை கருதி உண்மையிலேயே ஆரிஃப் டிவிஎஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சேர்மன், டிவிஎஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கார்கோ மேனேஜர், அவர் உண்மையான ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. எப்படியாவது நீங்கள் இருக்கும்போது நடத்தினாதான் இந்த கூட்டம் சிறப்பாக இருக்குன்றத ஒரு அருமையான ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. அல்ஹம்துலில்லாஹ், அவர் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனை. இந்த நிகழ்ச்சியில் அவர் நிச்சயமாக நாங்கள் பாராட்டுறோம். உண்மையான நல்ல 2 நாளில் ஏற்பாடு செஞ்சு இவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்டியதற்கும், மேலும் இதற்காக வேண்டி உழைத்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும், டிவிஎஸ் சார்ந்த இன்னும் மற்ற மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஒரு அருமையான ஒரு ஆலோசனை. இது போன்ற ஒரு ஆலோசனையை மேலும் மேலும் கொடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உண்மையாலுமே டிவிஎஸ் ஹைதர் அண்ணன் இருக்கும்போது நடத்தினாதான் அது நடத்துகிற மாதிரி இருக்கும். அதை அவர் மேனேஜர் சொன்னது உண்மையான விஷயம்தான். ஆரிஃப் பாய்க்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பிறகு இந்த விழாவிற்காக இருக்கின்ற அனைத்து மக்கள் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். எப்போதும் போல நீங்கள் டிவிஎஸ்க்கு ஆதரவு கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் கைரா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரம் அஇஅதிமுக முன்னாடி வாங்க. الله أكبر الله أكبر الله
أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا அண்ணன்ட்டயா எல்லாருக்கே மைக் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெளிநாடு வாழ் தமிழர் நல சங்கம் மற்றும் எம்ஏ ஹைதர் குரூப் இணைந்து நடத்தும் மக்கள் திரள் மாநாடு வரக்கூடிய மே 12ஆம் தேதி ஜஸ்மா டீச்சர் சொசைட்டியில் வைத்து நடைபெற உள்ளது. குவைத் நாட்டில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு வெளிநாட்டில் வாழும் தமிழர் நல சங்கத்தின் சார்பாக அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாநாடு எதற்குன்னா குவைத்தில் வாழக்கூடிய நம் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள், தமிழக அரசு மற்றும் இந்திய அரசின் சட்டப்படி நம்ம அதுக்கு என்ன செய்யறது, அதுக்கான வழிமுறைகள், இதை நமக்கு விளக்கம் கொடுப்பதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், அதன் முக்கிய அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அது ஒரு நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சியாக நடத்தலான்னு திட்டமிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள், இது சம்பந்தமான எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த முக்கியமான சில பிரதிநிதிகள் கலந்துக்க இருக்கிறாங்க. இதையே நேரடி அழைப்பாக ஏற்று வரக்கூடிய மே 12ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் அனைவரும் கலந்துக்கணும்னு வெளிநாட்டில் வாழும் தமிழர் நல சங்கம் மற்றும் எம்ஏ ஹைதர் குரூப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிஸ்க் சார்பான ஒரு அறிவிப்பு. இன்ஷாஅல்லாஹ் வஸாரத்துல் அவ்காஃப் உஸூல் இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய விவகாரத்துறை அமைச்சர்களுக்கு சிறப்பு விருந்தினராக மிஸ்க் சார்பாக வர இருக்கக்கூடிய சேலத்திலிருந்து மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி நயினார் முகமது பாக்வி அவர்கள் இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய வியாழக்கிழமை குவைத்துக்கு வர்றாங்க. இங்க 10 நாள் இன்ஷாஅல்லாஹ் இருப்பாங்க. 10 நாளும் இன்ஷாஅல்லாஹ் கடைசி இறுதி 10ல இரவு
12 மணியிலிருந்து 3 மணி வரை சிறப்பு நிகழ்ச்சிகள் ஹவல்லி மிஸ்க் தமிழ் குருமா பள்ளியில் நடக்கும். இன்ஷால்லா நிகழ்ச்சி முடிவு பிறகு அனைவருக்கும் சகல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அனைவரும் அந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக் கொண்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷால்லா மாபெரும் இரவான லைலத்துல் கத்ரை நாம் அடையும் பொருட்டு இந்த மிகப்பெரிய ஒரு முயற்சியை மிஸ்க் நிர்வாகம் செய்திருக்கிறது. ஒவ்வொரு இரவும் சிறப்பு சகல் சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னதாக ஹஜ்ரத் அவருடைய உரை, அதுக்கு முன்னதாக கியாமுல் தொழுகை நடைபெறும். அனைத்து நிகழ்ச்சியும் கலந்து இறைவனுடைய நட்பெயரை அடைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமானவர்களே, மறந்து விடாதீர்கள், டிவிஎஸ் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இங்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் உம்ராவுக்காக வேண்டி பதிவு செய்யப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ரமதானுடைய கடைசி 10 நாளன்று இப்பொழுதே பதிவு செய்யப்படுகிறது. யார் யார் உம்ரா செய்வதற்காக வேண்டி நாடுகிறார்களோ அந்த உம்ரா செய்யக்கூடிய பயணத்தை சிறப்பு மிக்கதாக ஆக்கி தருகிறது. உங்களுக்காக வேண்டி சேவையில் எப்பொழுதும் டிவிஎஸ் ஹைதர் குழுமம் உம்ரா சர்வீஸ். அது மட்டுமல்லாமல் நம்மிடத்திலே ஹோட்டல் நடத்தி கொண்டிருக்கிறோம், அதுவும் கார்கோவை நடத்தி கொண்டிருக்கிறோம், இன்னும் டிராவல்ஸையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். உம்ரா சர்வீஸை புக் செய்வதற்காக வேண்டி மேலே புக்கு செய்ய வேண்டும். நம்முடைய டிவிஎஸ் வளாக தளகத்திலே மீசான் ஃப்ளோரிலே ஆஃபீஸ் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நமக்கு யார் கார்கோ 800 பில்ஸும் இன்னும் சி கார்கோ 500 பில்ஸும் இப்போது பார்சல் போடப்படுகிறது என்ற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். யார் கார்கோ என்பது 800 காசும், யார் சி கார்கோ என்பது 500 பில்ஸும் தரப்படுகிறது. அந்த வாய்ப்பினை அனைவரும் கார்கோவிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்றும் உங்களுடைய துவாவிலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். டிவிஎஸ் ஹைதர் குழுமம், டிவிஎஸ் ஹைதர் குழுமம். நன்றி நன்றி. மேலும் 27 நோன்பன்று டிவிஎஸ் ஹைதர் குழுமம் ஸ்பான்சர் செய்யக்கூடிய சிறப்பு சகர் சாப்பாடு உணவிற்கு அழைப்பு கொடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் பாருங்கள். வாங்க மேலே சார். மேலையா மேலே போன யாருக்கு இது? இது யார் போன? அண்ணன் போன யார் போன? வச்சிருங்க. அப்படியே இருக்கு, இங்கே இருக்கு போன், இங்கே இருக்கு, பார்த்துங்க. அப்படிலாம் இல்லையா, நான் எடுக்க ஒரு கமிட்மெண்ட் ஆகிட்டால முடிச்சுட்டாங்க. நம்ம மறைக்கிறன தலைவர் விட மாட்டாங்க.